ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜான் சிபிக்கும் தமிழரசிக்கும் ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ரிசப்ஷனில் எப்படியாவது தமிழை வர விடாமல் தடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் அவங்க சம்யுக்தா பிளான் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா வெண்பா பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் தமிழ் தவிடு பொடி ஆகிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரிசப்ஷனுக்கு அவங்க தமிழ் வந்துடவும் சிபியோடு சேர்ந்து தமிழ் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து வெண்பா அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுத, நம்ம எப்படியாவது தமிழை ரிசப்ஷனுக்கு வர விடாமல் தடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு பிளானை போட்டோம். ஆனால் அதுலேருந்து அவள் எப்படியே மீண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு நினைக்கவும் அப்போ அடுத்து பார்த்தோம்னா சம்யுக்தாவும் நினைக்கிறாங்க, இந்த ரிசப்ஷனில் நான் தான் சிபியோட மனைவி அப்படிங்கிற மாதிரி நம்ம நடந்துக்கலான்னு சொல்லக்கூடாமல் தடுக்கிறதுக்காக என்னென்னமோ திட்டம் போட்டோம். ஆனால் அதை எல்லாத்தையும் அவள் இது பண்ணிவிட்டு அவள் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்தாவும் அதிர்ச்சி அடையவும் அடுத்து தான் ரிசப்ஷன் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியுது. அப்போ எல்லாருமே ஜானுக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரிக்கு ஒரு ஜோடி பொருத்தத்தை பார்க்கவே முடியாது. சிபிக்கு பொருத்தமான ஜோடி தமிழ் தான், அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் சரியான ஜோடிகளை தான் நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை பார்த்ததுமே ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து வெண்பாவும் சம்யுக்தாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ சம்யுக்தாட்ட அவங்க அண்ணன் பிரேம் ஃபோன் பண்ணுறாங்க, என்னம்மா என்ன நடந்துச்சு, நம்ம போட்ட திட்டப்படி ரிசப்ஷனில் நீங்கள் ரெண்டு பேரும் தானே இருந்தீங்க அப்படிங்கும்போது அதுதான் இல்லைன்னா அந்த தமிழ் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கிட்டதுமே பிரேம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சம்யுக்தா, நம்ம என்ன தான் திட்டம் போட்டாலும் சரி தான், கடைசியில் அந்த தமிழ் ஜெயிச்சிருந்தாள் அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத, சிபி அடுத்தது நம்ம தூண்டி விடலாம் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்ல போகிற அப்படிங்கவும், ஆமாம் சிபி கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு காரணமே சொத்துக்காக தானே, இப்போ ஜானுக்கிட்ட சொத்தை வாங்க சொல்லி நம்ம சிபியை தூண்டி விடலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே பிரேமும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. கரெக்டான நேரத்தில் நீ சரியான ஒரு பாயிண்டை தான் எடுத்திருக்கிற, இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த சொத்து எப்படியாவது ஃபஸ்ட்டு சிபியோட கைக்கு வரணும், அடுத்தது அந்த சொத்து எந்த வழியிலையாவது நம்ம கைக்கு தீரணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்காக தானே திரும்பவும் நான் அந்த வீட்டுக்கு எப்படியாவது வரணும்னு சொல்லி காத்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த சிபியே அவனுக்கு தெரியாமையே அவன் தப்பு பண்ணுறது தெரியாமையே அவன் என்ன இந்த வீட்டுக்கு அவன் வரவழைச்சிட்டான், தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளுக்கு நல்லது தான் அவன் செஞ்சுருக்கிறான் அப்படிங்கவோ அதனால சிபியை அடுத்தது சொத்தை கேட்டு நம்ம தூண்டி விட வேண்டியது அப்படின்னு சம்யுக்தா சொல்லவும் உடனே பிரேமும் அதுக்குள்ளே வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் இப்போ அவங்க மொத்தமாக வராங்க. ஜானுமா உங்கள் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது அப்படிங்கும்போது, ஆமாம் ரிசப்ஷனில் பார்த்தியா ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்கன்னு. ஃபஸ்ட்டு சிபி கோவத்தில் இருந்தாலும் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அது மட்டுமா வந்தவங்க எல்லாருமே இவங்க ஜோடி பொருத்தத்தை பார்த்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியோ சிபியோட மனசு சீக்கிரத்திலே மாறி சிபியும் தமிழும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக அவங்க வாழணும், எனக்கு அதுதான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லவும் உடனே முத்தமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கே பாருங்கள் ஜானுமா, நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க எப்படினாலும் சரிதான் அவங்க ரெண்டு பேரும் கடைசியில் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு, எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சிபி தம்பியோட மனசு மாறும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிபி பார்த்தோம்னா அங்கே தமிழை போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜானு முத்தமாகவும் அவங்க வரவும் அப்போ தமிழை அவங்க சிபி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் உடனே தமிழ் வெளியே வராங்க. அப்போ ஜானு கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தமிழ் என்னாச்சு அப்படிங்கும்போது அவருக்கு தான் என்னை கண்டாலே பிடிக்கலையே, அதனால தான் இந்த மாதிரிலாம் திட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாரு தமிழ், நான் ஏற்கனவே சொன்னது தான், சிபியோட மனசில் நீ தான் இருக்கிற, அவன் இந்த மாதிரிக்கு அவன் திட்டுறதுக்கு காரணம் என்னன்னா அதாவது உன் மேலே அவன் வெறுப்பாக இருக்கிறானா, அதை தான் அவன் சும்மா வெளிப்படையாக அப்படி காட்டுறானே தவிர ஆனால் அவன் மனசில் நீ தான் இருக்கிற, இதெல்லாம் பார்த்துட்டு நீ அஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது உடனே தமிழும் ஜானுவை பார்க்குறாங்க, இங்கே பாருங்கம்மா, நான் ஒவ்வொரு தடையும் சிபி என்னை திட்டும் போதெல்லாம் நான் சோர்ந்து போய் வரும்போது நீங்கள் கொடுக்குற தைரியம் தான் என்னை அடுத்த லெவலுக்கு எனக்கு போக சொல்லுது அப்படின்னு தமிழ் சொல்லவும், சரி தமிழ், ஆஃபீஸில் முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது, அதனால் நீயும் சிபியும் இன்றைக்கி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் பார்க்குறாங்க, ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது ஜானு சிபியை கூப்பிடவும் அப்போ சிபியும் வராங்க. என்ன ஜானு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதனால் நம்ம எல்லாருமே அட்டன் பண்ணணும், நீங்கள் ரெண்டு பேரும் வந்துடணும் அப்படிங்கவும்
இன்னுமே இப்போ எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாரு, குடும்ப பிரச்சனையும் அதே மாதிரிக்கு ஆஃபீஸ் பொறுப்புகளையும் வந்து இந்த மாதிரி நீ ஒன்று சேர்த்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால நான் சொல்கிற வேலையை மட்டும் செய்யுங்க, 2 பேரும் கிளம்பி வந்துடுங்க, நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து தமிழை முறைச்சி பார்த்துட்டு இருக்கவும் தமிழ் வந்து அவங்க ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக அவங்க கிளம்ப போயிருந்தாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது சமயுக்தாவை தான் காட்டுறாங்க. ஓஹோ, இவங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு கிளம்ப போகிறாங்களா, சரி போயிட்டு வரட்டும், அப்புறமா இருக்குது நம்ம கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அடுத்தது வெண்பாவை தான் காட்டுறாங்க. அப்போ வெண்பா வந்து அவங்க எரிச்சலோடு இருந்துகிட்டு இருக்கும்போது அங்கே கணேஷ் வராங்க. என்னம்மா நம்ம என்ன நினச்சாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னப்பா இப்போ தானே நம்ம ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது, நீயும் என்னமோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற, என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கேட்டாக்கி அதை நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கவும், அப்பா நான் சொல்லிக்கிட்டு அப்புறமா வந்து செய்யாமல் போனாக்கி தான் தப்பாயிரும், அதனால நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்களே பார்த்துக்கோங்கப்பா. ஆனால் கண்டிப்பாக வந்து சிபி அத்தான் கூட தமிழை வந்து சேர்ந்து நான் வந்து வாழ விட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீயும் சொல்கிறதுலாம் சரிதாம்மா, ஆனால் அப்படிலாம் நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் போகவும் அடுத்தது பார்த்தோம்னா சிபியும் தமிழும் வந்து ஒன்று சேர்ந்து அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. இதை வந்து அவங்க சமீகத்தா பார்த்துட்டு இருக்கவும், சிபி நானும் வாரவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து தமிழ் பார்க்குறாங்க. இவன் எதுக்காக வாரம் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி பார்க்கும்போது உடனே சிபியும் சமயுக்தாவும் வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்து வராங்க. அப்போ சிபிக்கு வந்து ஃபோன் வரவும் அவங்க பேசிட்டு நிற்கும் போது உடனே சமயுக்தா முன்னாடி சீட்டில் போய் உட்காரதுக்காக போகிறாங்க. உடனே தமிழ் வந்து சமயுக்தாவை கீழே இறங்க அப்படிங்கிறாங்க. உடனே சமயுக்தா நான் எதுக்காக இறங்கணும் அப்படிங்கும்போது, ஒழுங்கு மரியாதை நீயே இறங்குறியா இல்லைன்னா நான் உன்னை இறக்கி விடணுமான்னு சொல்லி கேட்கவும், அப்போ சமயுக்தா அப்படியே தமிழை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து சமயுக்தா கையை தமிழ் வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. இங்கே பாரு, இதெல்லாம் வந்து உன்னுடைய அதிகாரம்லாம் முடிஞ்சு போச்சுது, நீ ஃபஸ்ட்டு எதுக்காக நீ ஆஃபீஸுக்கு வர அப்படிங்கும்போது, இங்கே பாரு சிபி தான் என்னை வர சொல்லியிருக்காரு அப்படிங்கவும், அப்படியா, அப்படி வர சொன்னான்னா பின்னாடி சீட்டில் போய் உனக்கு உட்காரனா உட்காந்துக்கோ, இல்லைன்னா உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வராமல் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி தரன்னு இழுத்து வெளியே கொண்டு விட்டுட்டு தமிழ் பார்த்தோம்னா முன்னாடி சீட்டில் வந்து உட்காருந்தாங்க. அப்போ இதை பார்த்துட்டு எரிச்சலோட சமயுக்தா நின்றுட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா சிபி வந்து ஃபோன் பேசி முடிச்சுட்டு வராங்க. உடனே சமயுக்தா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் உடனே சமயுக்தா பின்னாடி சீட்டில் வந்து உட்காருந்தாங்க. அப்போ சிபி வந்து பார்க்குறாங்க. முன்னாடி சீட்டில் தமிழ் உட்காந்துருக்கவும் சிபியும் எதுவுமே பேசாமல் காரை எடுத்துருந்தாங்க. உடனே தமிழ் வந்து நினைக்கிறாங்க, சிபி ஏதாவது சொல்லுவார்னு சொல்லி நினச்சோம், ஆனால் அவர் எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே ஆஃபீஸ்க்கு வந்துருந்தாங்க. அப்போ அவங்களோட விஷயங்கள்லாம் முடிச்சிடவும் மீட்டிங்லாம் முடிஞ்சிடவும் அடுத்ததான் வந்து அவங்க ஜானு வந்து இவன் இதுக்காக கூட வந்திருக்கிறா அப்படின்னு சமயுக்தாவை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் மீட்டிங்லாம் முடிஞ்சதுமே ஜானு வந்து சிபியும் தமிழையும் கூப்பிடவும் இப்போ கூடயே வந்து பார்த்தோம்னா அவங்க சமயுக்தா வரவும் அப்போ ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, முக்கியமான பொறுப்புகள்லாம் யார் யாருக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் நாளைக்கு முடிவெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே சமயுக்தா நினைக்கிறாங்க, இதுதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி நினைக்கவும் ஜானு பார்த்தோம்னா அவங்க தமிழுக்கு கூடுதலான பொறுப்புகள்லாம் கொடுக்கறதுக்காக அவங்க எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது சிபியை தான் காட்டுறாங்க. அப்போ சிபி விட்ட வந்து சமயுக்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு ஜானு வந்து ஏதோ பொறுப்புகள்லாம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, ஆமா இவனுக்கு இந்த கல்யாணம் நடத்தி வச்சதுக்கு காரணமே சொத்து எல்லாமே வந்து உன் கைக்கு கிடைக்கிறதுக்காக தானே, இப்போதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுல, அப்புறமா என்ன நீ ஜானமுகிட்ட சொத்தை எல்லாத்தையும் வந்து உன் பேர்லாம் நீ மாத்துறதுக்கு நீ கேட்க வேண்டியதானே அப்படிங்கவும் உடனே வந்து சிபி வந்து சமயுக்தாவை பார்க்குறாங்க. ஆமாம் சிபி, நீ கல்யாணத்துக்கு வந்து சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதே வந்து இந்த சொத்துக்காக தானே, இப்போ தான் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுதுல, இப்போ சொத்து எல்லாத்தையும் ஓன் பேரில் மாற்று கேளு அப்படின்னு சொல்லமோ அடுத்ததாக பார்த்தோம்னா லாயரை தான் கட்டுறாங்க. லாயர் வரவும் உடனே வந்து கணேஷ் எல்லாருமே வந்து அவங்க மீனாகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா இன்னைக்கு லாயர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஜானு அவங்க வராங்க, நான் தான் லாயரை வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஜானு என்னெல்லாம் முடிவெடுக்க போகிறாங்க, சொத்தை யார் பேரில் எழுதிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.